ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடிக்கு செல் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். சரியான ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது பாருங்கள். கடைசியில் எண்ட்லேயும் ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா ஒரு குழு வந்து கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு வந்து நம்ம சீதா வந்து சொல்கிறாங்களே. ஸோ அதுக்காக வந்து நிரூபிக்கிறதுக்காக நம்ம முத்து ஒரு காரியம் வந்து பண்ணுறாரு. அதான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் கடைசியில் எண்டில் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் வந்து ஒரு பொண்ணை ராணின்ற ஒரு பொண்ணை வந்து வேலைக்கு சேர்த்துருந்தாங்க. அந்த பொண்ணை வந்து கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பணம் வந்து அவங்க வந்து ஏமாற்றி வாங்குறாங்களே. ஸோ அந்த பிரச்சனை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா மீனா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்படி பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் தப்பாக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆயிரும். அதனால் நீங்கள் பணம்லாம் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துவன்னு சொல்கிறாங்க, பேசாமல் அடுத்த டைம் அவங்க வர்றப்போ நீ வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கேமரா செட் பண்ணி வச்சுட்டு அவங்கள வந்து பேசி அவங்க வாயிலேருந்து உண்மையை வர வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹினி அப்போ இதானே கரெக்டான ஒரு விஷயம், அப்புறம் இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து இப்போ தான் பசங்க வந்து எந்த தப்பு பண்ணாலும் வந்து டக்குன்னு ஏற்றுக்கிறாங்க. பொண்ணுங்க வந்து எந்த தப்புன்னா பண்ணாலுமே பண்ணலாம் தானே சொல்கிறாங்க அந்த உலகம். அப்படிலாம் கிடையாது. எதையுமே வந்து நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆதாரம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்துட்டு நம்ம சீத்தாட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் வந்துட்டு எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க, என்ன பிரச்சனை நினச்சி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதனால் வந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து நான் எப்படிப்பட்டோன்னு உனக்கு வந்து புரிஞ்சுக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முத்து சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு போயிட்டு போலீஸ்காரங்க போய் சந்திக்கிறாரு. நம்ம மீனாவையும் நம்ம சீதா வந்து காரில் வந்து ஒரு கார் வந்து அங்கனக்குள்ளே இருக்குது. அந்த காரில் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம போலீஸ்கார்ட்ட போய் நம்ம முத்து வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னே எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, நீ அனுப்புனது நீ அனுப்பின ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி உன் மேலே வந்து சீதாக்கு வெறுப்பு வைக்க வரணும்னு சொல்லிட்டு எப்படிலாம் நான் பிளான் பண்ணி எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எனக்கு போலீஸ் மூலம் எப்படி வேலை பார்க்க பார்த்தியா அப்படின்றாங்க. உடனே வந்து முத்து வந்து அவங்க ரெண்டத்தையும் உள்ளே வச்சுருக்காங்க. நான் வந்து எதுவுமே செய்ய வேண்டாம், அடியாளுங்களோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சீதாவையும் முத்து வெளியே நீங்கள் 2 பேரும் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சேரில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இதான் நடக்க போகுது. ஸோ ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்ட்டு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, பை டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம நினச்சோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.